களுத்துறை கோவின் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 1045 லிட்டர் டீசலும் பெட்ரோலும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த எரிபொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் மதுகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். ஹம்மாந்தோட்டை கட்டுவாவு சல்மல்யாய பகுதியில் வீடொன்றில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 480 லிட்டருக்கும் அதிக டீசலும் 200 லிட்டர் பெட்ரோலும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹம்மாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். போஹாகம்புர நகரில் உள்ள 2 வர்த்தக நிலையங்களில் சட்டவிரோதமாக பெட்ரோல் மற்றும் டீசலை வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 10 லிட்டர் பெட்ரோலும் 18 லிட்டர் டீசலும் மற்றும் ஒரு தொகுதி மண்ணெண்ணையும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க, ஹீனட்டியன, சிலாபம் முதலியாவல ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக டீசலை பதுக்கிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைத்த தகவலுக்கமைய ஹீனட்டியன பகுதியில் 410 லிட்டர் டீசலை பதுக்கிய ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்குட பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சிலாபம் முதலியாவல பகுதியில் சட்டவிரோதமாக 55 லிட்டர் டீசலை பதுக்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலப்பதெனிய பகுதியைச் சேர்ந்த 73 வயதானவரை கைது செய்யப்பட்டுள்ளார்.